தி வேர்ல்ட் சமிட் 2025 எனும் அனைத்துலக நிகழ்வை முதன்முறையாக மலேசியா ஏற்று நடத்தியுள்ளது. ஸ்லாங்கூர் சைபர்ஜியா பல்கலைக்கழகத்தில் ஜூலை 25ஆம் தேதி தொடங்கிய இந்த 2 நாள் மாநாடு ஸ்டெம் எனப்படும் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய துறைசார் திறமையாளர்களின் உலக சங்கமமாகும். TMP லிட்டில் சயின்டிஸ்ட் ரிசர்ச் அகாடமி ஏற்பாடு செய்த இந்நிகழ்வு ஸ்டெம் கல்வித்துறையில் ஒரு பெரிய முயற்சியான இது அனைத்துலக அரங்கில் இளையோரின் திறமைகளையும் திறன்களையும் வெளிப்படுத்தும் களமாகவும் அமைந்தது. செனட்டர் டத்தோ சிவராஜ் சந்திரன், ஜியோமேத்திகா எடியூ குரூப்பின் துணைத் தலைவர் டத்தோ மஸ்ரின் ரோஹிதா ஆகியோர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகை புரிந்தனர். இதில் இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஒலிம்பியட், இன்டர்நேஷனல் அபகஸ் ஒலிம்பியட் என 2 பிரிவுகளில் போட்டியும் நடத்தப்பட்டதில் 500 மாணவர்கள் பங்கேற்றனர். 15 நாடுகளில் இருந்து நேரில் வந்தும் 2 நாடுகளை சேர்ந்தவர்கள் இயங்கலை வாயிலாகவும் போட்டியில் பங்கெடுத்தனர். முதல் நாள் கலாச்சார பகிர்வும், 2வது நாளில் தேர்வும், தேசிய அளவிலான பரிசளிப்பும் நடைபெற்றது. அடுத்த நாள் முழுக்க மாணவர்கள் தேர்வுகளில் கலந்து கொண்டனர். மதிப்பீடு மற்றும் பரிசோதனை என 2 பிரிவுகளாக தேர்வு நடத்தப்பட்டது. அறிவியல் கருத்துக்களை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டு அதனை செய்முறையில் மாணவர்கள் காட்டுகின்றனர் என்ற அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்பட்டு மாணவர்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டன. மாணவர்களின் பங்கேற்பு ஊக்கமளிக்கும் வகையில் இருந்ததாக ஏற்பாட்டுக்குழு தலைவர் டாக்டர் மாலினி ஏகநாதன் வணக்கம் மலேசியாவிடம் கூறினார். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக மலேசியாவில் நடக்கிற ஒரு ப்ரோக்ராம், இன்டர்நேஷ்னல் சமிட், ஆக்சுவலி வேர்ல்ட் சமிட் 2025. இதுக்கு கீழே வந்து இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஒலிம்பியாட் அண்ட் இன்டர்நேஷ்னல் அபாக்கஸ் ஒலிம்பியாட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக பிரித்து ஒரு காம்படிஷன் நடத்தினோம். ஸோ சுமார் 500 ஸ்டூடெண்ட்ஸ், அபவுட் 500 ஸ்டூடெண்ட்ஸ் மலேசியா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த காம்படிஷன் நல்லபடியாக நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே வி ஹேட் லைக் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அண்ட் நேஷ்னல் ப்ரைஸ் கிவிங் செரமனி. அப்புறம் செகண்ட் டே வந்து ஃபுல் டே எக்ஸாம் செஞ்சாங்க. ஸோ அந்த எக்ஸாமோட கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அசஸ்மெண்ட், இன்னொன்று வந்து எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, 2 வகையாக பிரித்து ஸோ தே டிட் த எக்ஸாம், ரைட். ஸோ அதுலேருந்து அவங்க எந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, அந்த சயின்ஸ் கான்செப்ட் அவங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்கியிருக்குது, அண்ட் வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் தட் ப்ராஜெக்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை செய்கிறப்ப ஸோ அதுலேருந்து அதுக்கான ஜூரிஸ் வந்து அவங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்தாங்க. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளோடு அனைத்துலக ஜூரி விருதுகள், டைமண்ட், பிளாட்டினியம் விருதுகள், தங்கம், வெள்ளி, வெண்கல பதக்கங்களும் வழங்கப்பட்டன.